ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்ஸ் ஃபங்க்ஷன் கால்குலேட் ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட பிளான் என்ன அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் உங்களுக்கு ஃபில்டருக்காகவே நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், லைக் கால்குலேட், ஃபில்டர், அந்த மாதிரி ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நாம ஒன் பை ஒன்னாக அந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மெஷராக கிரியேட் பண்ணலாமா, இல்லை காலமாக கிரியேட் பண்ணலாமா, இல்லை டேபிளாக கிரியேட் பண்ணலாமா, எது வந்து கரெக்டு எது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் தமிழ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எதை எப்படி என்னெல்லாம் கிரியேட் பண்ணுங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ டேரெக்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் இந்த டாபிக் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எவ்ரி வீக் 2 வீடியோ அபவுட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிற பிளானில் இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்டைம்ஸ் எனக்கு டைம் கன்ஸ்டன்ஸ்னால ஈவன் 1 வீடியோவை கூட ரிலீஸ் ஆகலாம். நான் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பிளான் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்னோட இபுக். இதில் நீங்கள் வந்து பவர் பிஐயோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது 1:1 கைடன்ஸ் மாதிரி தேவைப்படுது பவர் பிஐல அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்ல போய் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதான் என்னோட கிட்ஹப் பேஜ். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெப்பாசிட்டரியில் பவர் பிஐ ரெப்பாசிட்டரி இருக்குங்க. ஸோ அந்த ரெப்பாசிட்டரியில் வந்துட்டு நீங்கள் பவர் பிஐங்கிற ரெப்பாசிட்டரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேட்டா எல்லாமே நான் இதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு என்னங்கிறத லிங்க் எல்லாமே நான் அனுப்புகிறேங்க. ஸோ நம்ம இந்த டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ என்ன டேட்டா செட்னா கார் ஐடிங்கிற டேட்டா செட், பிராண்ட், மாடல், இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இந்த டேட்டா செட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம கால்குலேட் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போது பவர் பிஐயில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது ஒன்று ஆவரேஜ் ப்ரைஸ் இல்லை மினிமம் ப்ரைஸ் இல்லை மேக்ஸிமம் ப்ரைஸ், இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணுற டாக்ஸ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா சம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் என்னங்கிறது வரும். ஏவிஜின்னு கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் என்னங்கிறது வரும். மின்னு கொடுத்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ், மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ். ஓகே ஃபைன். இப்போது இதில் எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பிராண்டில், ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இருக்கு இல்லையா. அப்போ டொயோட்டாவில் எனக்கு எது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் இதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷனோட அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கால்குலேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கால்குலேட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் டாக்ஸில். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனை கணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் கொடுக்குற ஃபில்டரை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த கால்குலேட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். எங்கே போய் இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா கெட் டேட்டாவில் போகணும். ஸோ கெட் டேட்டாவில் போயிட்டு நம்மளோடது வந்து சிஎஸ்வி ஃபைலுங்க. இது வந்து சிஎஸ்வி ஃபைலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் சிஎஸ்வின்னு கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் டேட்டா செட் இருக்கும். அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார் டேட்டா செட் நான் அந்த ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களோட டேபிள் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, நீங்கள் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக வந்து லோட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, லோடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரைட் சைடில் வந்துடும். ஓகே, இதை நான் எதுக்கு வந்து அந்த லோட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இங்கே ரைட் சைடில் வந்துடுச்சு. இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா செட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது சாதாரணமாக ஒரு டேபிளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை வச்சு கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோட்டல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அதை ட்ரை பண்ணலாமா? ஸோ இதில் போய் நான் வந்து ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணணும். மெஷரை நீங்கள் எதர் இங்கே போயும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை இந்த இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் மெஷர்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு
சம் ஆஃப் என்னது என்னோட ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸை நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா, இது டோட்டல் ப்ரைஸ். இப்போ எனக்கு என்ன பண்ணும், ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் டோட்டல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டோட டோட்டல் ப்ரைஸ் என்ன, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் இந்த கால்குலேட் ஃபங்க்ஷனை இங்கே நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போல்லாம் அதை யூஸ் பண்ணும் ஒரு ஃபங்க்ஷனை, கால்குலேட் ஃபங்க்ஷனை எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போது நம்ம டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த கார் ப்ரைஸு ஹோண்டாவில் இருக்கிற பிராண்டில் இருக்கிற டோட்டல் ப்ரைஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டோட்டல் ப்ரைஸ் நம்ம வச்சுக்குவோம். ஓகே, சம் ஆஃப் டோட்டல் ப்ரைஸ்ன்னு நான் ஒரு மெஷர் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே உங்களோட டோட்டல் ப்ரைஸ் வந்திருக்கு. இப்போது நான் இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹோண்டாஸ் டோட்டல் ப்ரைஸ். ஓகே, ஸோ நான் திருப்பி என்ன பண்ணும், இங்கே போய் நியூ மெஷர் கொடுத்தேன் அப்படின்னா ஹோண்டா டோட்டல் ப்ரைஸ் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கால்குலேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வரும். ஓகே, கால்குலேட். இதை என்ன நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ரைட் ஏரோவில் கிளிக் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுங்கிறத பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து இவாலுவேட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன் கான்டெக்ஸ்ட் மாடிஃபைட் பை ஃபில்டர். அதாவது நீங்கள் உங்கள் ஃபில்டர் கொடுத்து அந்த ஃபில்டர் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். சரிங்களா, ஸோ இப்போ கால்குலேட் இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு, கால்குலேட்டு நீங்கள் கொடுத்த உடனே அது என்ன சொல்லுது, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன், எனக்கு சம் ஆஃப் கார் ப்ரைஸ் சம் ஆஃப் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் கார் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சம்முக்கு வந்து ஒரு ஓப்பன் பேராந்திசிஸ். இங்கே சம்முக்கு நீங்கள் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும், ஒரு காலம் நேம் தான் பாஸ் பண்ண முடியும். அதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணும், இந்த பேரந்திசிஸை க்ளோஸ் பண்ணும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாமா, க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கமா போட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு ஃபில்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லும். என்ன ஃபில்டர், ஃபில்டருங்கும் போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி யூஸ் பண்ணும், ஒரு ஈக்குவல் டு சிம்பிளோ இல்லைன்னா கார் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 20,000 அந்த மாதிரி சம் ஃபில்டர் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கார் டேட்டா செட் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, பிராண்டில் தானே ஹோண்டா இருக்கு இல்லையா, ஸோ பிராண்ட் ஹோண்டா கரெக்டாக கொடுங்க. ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸோ அந்த கேபிட்டல் லெட்டர் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வராது. என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டோட்டல் ப்ரைஸை மட்டும் செலக்ட் பண்ணலாம். டோட்டல் ப்ரைஸ் இங்கே இருக்குது. சரிங்களா, டோட்டல் ப்ரைஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கார்டாக மாற்றிடுங்க. கார்டுக்கு இதை கிளிக் பண்ணும். ஓகே, கார்டுக்கு இதை கிளிக் பண்ணும், டோட்டல் ப்ரைஸுக்கு இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கார்டை மாற்றிடுங்க, உங்களுக்கு 19 பில்லியன் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோண்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுறோம், அதையும் கார்டாக மாற்றுறோம், 2 பில்லியன். ஸோ ஹோண்டாக்கு மட்டும் நம்மளுக்கு 2 பில்லியன் ருபீஸ் வந்திருக்கு. ஹோண்டாவோட டோட்டல் ப்ரைஸுங்க இது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு சம் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட டோட்டலையும் எடுத்துகிட்டு வந்துடும். உங்களோட ஃபுல் கன்சாலிடேட்டட் அந்த ப்ரைஸ் டோட்டலை அப்படியே காலம் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஆனால் இப்போ நீங்கள் ஹோண்டாங்கிற பிராண்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், இல்லை இதில் வந்து நம்மளுக்கு வேறெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டொயாட்டா இருக்குது, கியா இருக்குது, ஸோ இதில் எனக்கு இந்த பர்டிகுலர் பிராண்டோடது மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கால்குலேட், அதாவது ஃபில்டரோட ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ எந்த நேரத்தில் இந்த கால்குலேட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கான டோட்டல் ப்ரைஸ், அதாவது நான் இப்போ வந்து என்னோட டேட்டா செட் வச்சு சொல்கிறேங்க, ஒரு பிராண்டுக்கான டோட்டல் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு மாடலுக்கான டோட்டல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு ஃபியூவல் டைப்புக்கான டோட்டல் ப்ரைஸ், இல்லை ஒரு ஃபியூவல் டைப்புக்கான மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ், ஓகே, இல்லை ஒரு டிரான்ஸ்மிஷன் கான லைக் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக அதோட சர்வீஸ் காஸ்ட்டு, ஸோ எனி ஒரு பர்டிகுலர் இதுக்காக நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஃபில்டரோட பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் இது யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா பெட்ரோலுங்கிற இதெல்லாம் இதில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஃபியூவல் டைப் இருக்குல்ல, ஸோ பெட்ரோலுங்கிற ஃபியூவல் டைப்பு எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் யூஸ் பண்ணும்.
அதே மாதிரி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இங்கே இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக. ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கான சர்வீஸ் காஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே போவீங்க? யூ ஹாவ் டு யூஸ் கேல்குலேட் ஃபங்க்ஷனுங்க. ஸோ இதில் கேல்குலேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இதுதாங்க ஃபில்டர் ஃபங்க்ஷன். இதுதான் ஃபில்டர் பண்ணுறது. ஓகே, ஃபில்டர் பண்ணி அதோட நீங்கள் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை உங்களுக்கு வந்து இவாலுவேட் பண்ணி சொல்லணும். இங்கே வந்து நீங்கள் சம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், மினிமம் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். பட் அது ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன். ஒரு ஃபில்டர் கண்டிஷன் அவசியம் இல்லைங்க. கமா போட்டு நீங்கள் மல்டிபிள் ஃபில்டர் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வச்சுட்டு கமான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டான்னு இருக்கா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹோண்டாவில் மாடல் டொயோட்டா ஹோண்டாவில் வந்து அமேஸுங்கிற மாடலுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார் டேட்டா செட் மாடல் இஸ் ஈக்குவல் டு அமேஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எந்த மாதிரி இது. ஸோ நீங்கள் ஹோண்டா டைப் அமேஸ்ன்னு கொடுத்தோன்னே இது மட்டும் 476 மில்லியனுக்கு வந்திருக்குங்க. ஓகே, இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, உடனே நீங்கள் அங்கே என்டர் பண்ணோடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தர் இன்னும் வந்து மாடல் டைப்பாக இயர் பேஸ் பண்ணி நான் பார்க்கணும், இன்னும் ஃபர்தராக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே கமா கொடுத்து பில்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஸோ மல்டிபிள் ஃபில்டர்ஸ் அலவுடுங்க. எக்ஸ்பிரஷன் ஒன்று தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கேல்குலேட் ஃபங்க்ஷன். ஸோ ஹோப் உங்களுக்கு கேல்குலேட் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஃபில்டர் இல்லாமலே உங்களால் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டோட்டல் கார் ப்ரைஸ் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா சம் ஆஃப் கார் ப்ரைஸ்க்கு மட்டும் போயிருங்க, கேல்குலேட்டே யூஸ் பண்ணாதீங்க, ஃபில்டர் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டாட்டிக் காலம் வேல்யூ இருக்கும் இல்லையா, கேல்குலேட்டட் காலம்ல ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் தேவையே இல்லாமல் இருக்கலாம். காலம்ஸ் கிரியேட் பண்ணும்போது ப்ளீஸ் நீங்கள் வந்து கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க, காலம்ஸ் 90% யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும், அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேல்குலேட் ஃபங்க்ஷன் நான் மெஷராக கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமா, இல்லை காலம்ஸாக கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுமா, இல்லை டேபிளாக கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமா, நம்ம அதுக்கு ஒரு இது பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வச்சுக்கலாம். மெஷர், அதாவது கேல்குலேட்டட் மெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் ஐ டோல்டுங்க, என்னன்னா உங்களோட மெஷராக கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 100% நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வந்து ஃபில்டரோட உங்களுக்கு ஒரு வேல்யூ தேவைப்படுது. இப்போ நம்மளோட சினாரியில் நம்ம என்ன பண்ணோம், ஹோண்டாங்கிற ஹோண்டாங்கிற பிராண்டில் இருக்கிற டோட்டல் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபில்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கான ப்ரைஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெஷரில் யூஸ் பண்ணலாம். இது வந்து 100% நீங்கள் ஒரு மெஷராக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து கேல்குலேட்டட் காலமா கிரியேட் பண்ணலாமா கூடாதா அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாசிபிள், கிரியேட் பண்ணலாங்க. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம்னால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரோ வைஸ் கேல்குலேஷன் தானே கொடுக்கும். இந்த ஒரு ரோக்கு எனக்கு என்ன அப்படிங்கிற கேல்குலேஷன் தானே கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்க கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அவசியப்படாதுங்க. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ரோ வைஸாக கிரியேட் பண்ணும்போது அங்கே இஃப் கண்டிஷன் போட்டு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். மோஸ்ட்லி கேல்குலேட் வந்து காலமுக்கு நம்ம கிரியேட் பண்ண எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் லைக் யூ கேன் கிரியேட்டுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலமாக கிரியேட் பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நியூ காலம்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெட்ரோல் கார் காலம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் கார் டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபியூவல். ஸோ அகெயின் நான் இப்போ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா கார் ஃபியூவல் டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபியூவல்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபியூவல் டைப் இஸ் ஈக்குவல் டு பெட்ரோல். ஓகே, ஃபியூவல் டைப் பெட்ரோல். ஓகேங்களா. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து எப்படியுமே நான் எக்ஸ்பிரஷன் எப்படியும் நம்மளுக்கு இஃப் கண்டிஷனாலுமே அங்கே என்ன தேவைப்படுதுங்க, ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்படியே போட்டு போயிடலாம், இஃப் பண்ணியே போட்டுடலாம். இதில் கேல்குலேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பெட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன ரிசல்ட் கொடுக்க போகிற, வாட் யூ கேன் டூ இஸ் வாட் இட்ஸ் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு காலம் கொடுக்கணும்.
ஸோ இதுக்கு இஃபே போதுங்க. இதுக்குள்ள போய் நீங்கள் கால்குலேட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதுவே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடும் இல்லையா? இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு என்னத்தை ஃபில்டர் பண்ண போகிறோம் நம்ம? ஸோ I recommend not to use calculate function in your column. Columnல போய் calculate function create பண்ணாதீங்க. It's not advisable, but பண்ணலாம், possible, okay, but not recommended. Then next, calculated table create பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இதை பார்க்கலாம். calculate table create பண்ணலாம்னா பண்ண முடியாது. ஃபில்டர் ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபில்டர், அதாவது கம்பைன் பண்ணி ஒரு டேபிளாக உருவாக்கலாமே தவிர calculate ஃபங்க்ஷன் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஃபில்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்க கால்குலேட்டை கொண்டு வரலாமே தவிர கால்குலேட்னு டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, சும்மா கிரியேட் பண்ணி பார்க்கலாமா? என்ன கால்குலேட்டுங்கிறது காமிக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, கால்குலேட்டுங்கிற ஃபங்க்ஷனே காமிக்கல பாருங்க. கால்குலேட் டேபிள் தான் வருது. ஃபில்டர் ஃபங்க்ஷன் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஃபில்டர் ஃபங்க்ஷன் வருது. கால்குலேட்டுங்கிற ஃபங்க்ஷனே அது காமிக்கல. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கால்குலேட் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஃபில்டர் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது இந்த ஃபில்டருக்காக இது எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஐ திங்க் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணணும், ஒரு கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபில்டர் பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணணும்னா நீங்கள் கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் கேஸ் சினாரியோஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹோண்டா கார், அதாவது டோட்டல் ப்ரைஸ் வந்து எந்த டைப் ஆஃப் காருக்கு, பெட்ரோல் காருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, மேனுவல் காருக்கு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து டைனமிக்காக நீங்கள் ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணி ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுறதுனால, டைனமிக்காக ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி மெஷர் கிரியேட் பண்ணுறதுனால இது உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்போ வேணாம் அப்படின்னா ஃபில்டர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. இது மெஷருக்கு 100% பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். காலமுக்கு யூஸ் பண்ணலாம், பட் நாட் ரெக்கமெண்டட். டேபிள் கிரியேட் பண்ண முடியாதுங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கால்குலேட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதே டேட்டா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பெட்ரோல் டைப் ஆஃப் கார்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் எவ்வளோ வருது, டீசல் காருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, இந்த ரெண்டு இது கண்டுபிடிங்க. ஓகே, மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் கார்ஸ், டீசல் மேக்ஸிமம் நோ என்ன சொன்ன, மைலேஜ். ஓகே, ஆவரேஜ் மைலேஜ் for automatic. Okay, average mileage for automatic cars. Okay, so just try பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, நீங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க, கால்குலேட்ல என்ன கால்குலேட் எப்படி யூஸ் பண்ணீங்கிறத எனக்கு சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீக். ஓகே, அதுக்குள்ளே இதை நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ, டேக் கேர், பை, ஹேவ் அ கிரேட் டே.